ஓகே, பென் ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. சரி, ரெண்டு குட்டி டாபிக் தான், முடிச்சிடலாம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறது. ரெண்டு மீடியத்தில் பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஈக்குவேஷன்ஸ் வந்து எனக்கு ரெண்டு இடத்துல வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமில சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து பேசிக் சுச்சுவேஷன். ரெண்டு சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ண முடியும். தூக்கம் வர வந்து எந்திரிச்சிருங்க, இதே கிளாஸ்ல துரத்தி விட்டுருவேன் நானே. ரைட், தூங்கி வஞ்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. மதியம் சாப்பிட்டு வந்துட்டீங்க, கொஞ்ச நாள் பிரேக் கொடுத்து தான் ஆரம்பிக்கிறேன், பார்த்துக்கங்க. ஸோ பேலன்சிங் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் மீடியத்தில் எப்படி சார் ஒரு ஈக்குவேஷனை நான் பேலன்ஸ் பண்ணுறது. கொஷினில் வந்து அசிட்டிக் மீடியத்துக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் இருக்கும், அது கொஷினில் தான் நீங்கள் பார்க்க முடியும். பிஃபோர் தட் நம்ம ரூல்ஸ் பார்த்துக்கலாம். எழுதிங்க ஃபர்ஸ்ட், ரூல்ஸ் ப்ராப்பராக எழுதுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக்கோ பேசிக்கோ ஃபர்ஸ்ட் ரூல் காமன். என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ஹாஃபா பிரிக்கணும், ரெண்டு பகுதியாக பிரிக்கணும். என்னென்ன சார்? ஆக்சிடேஷன் ஒரு சைடு எழுதுறது கத்துக்கணும், அண்டு ரெடக்ஷன் ஒரு சைடு எழுத கத்துக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. மொதல் ரூல் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு சொல்லி கொடுத்த ரூல் மைண்டில் வச்சு. ஆக்சிடேஷன் ஒரு பகுதியும் ரெடக்ஷன் ஒரு பகுதி. ஆக்சிடேஷன் ஆஃப், ரெடக்ஷன் ஆஃப். ஆக்சிடேட்டர் பகுதி, ஒடுக்க பகுதி. சார் ரெண்டாவது என்ன சார் பண்ணணும்? பிரிச்சதுக்கு அப்புறம் ஆட்டமை பேலன்ஸ் பண்ணணும். அணு வந்து பார்த்தீங்கன்னா சமநிலைப்படுத்தணும். ஆட்டம் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆட்டமை பேலன்ஸ் பண்ணணும். எப்படி சார் ஆட்டமை பேலன்ஸ் பண்றது? எந்த ஆட்டத்தை பேலன்ஸ் பண்றது? ஆக்சிஜன் ஹைட்ரஜனை தாண்டி நீங்க பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஹைட்ரஜன் கதை நமக்கு இருக்காது. ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ண தேவையில்லை, அவனை தேவையில்லை. ஏன்னா அவனுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு, அவனை டைரக்டா மெத்தட் பண்ண முடியாது எக்ஸப்ட் ஆக்சிஜன். இவனை தாண்டி நீங்க யார் வேணா என்ன பண்ணிக்கலாம், கரெக்டா பேலன்ஸ் பண்ணிக்கணும். சரி சார், அது பண்ணிக்கிறேன். மூணாவது என்ன சார் பண்ணணும்? சார்ஜை பேலன்ஸ் பண்ணணும். மின்னூட்டம் பிளஸ் மைனஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த பக்கம் எத்தனை மைனஸ், அந்த பக்கம் அத்தனை சார்ஜ். இங்க எத்தனை மைனஸ், அந்த பக்கம் அத்தனை மைனஸ் இருக்கணும். சார்ஜை வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணணும். ஒரு டைம் சொல்லிடுறேன். ஆக்சிஜனால் ரெடக்ஷன் ஆஃப் ஆட்டமை பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சார்ஜை பேலன்ஸ் பண்ணணும். நாலாவது இப்ப ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும், ஆனால் நம்பர் வச்சு பேலன்ஸ் பண்ணக்கூடாது. ஆக்சிஜனை சார் பேலன்ஸ் பண்ண போறாரு, ஆனா என்ன பண்ண போறது இல்ல, நம்பரை வச்சு பேலன்ஸ் பண்ண போறது இல்ல. எப்படி சார் அப்ப நீங்க பேலன்ஸ் பண்ணீங்க? பை H2O ஆட் பண்ணணும். சரி சார், H2O ஆட் பண்ணது பெரிய விஷயம் இல்ல. எப்படி H2O ஆட் பண்ணட்டும்? உங்ககிட்ட எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? இந்த பக்கம் 10 ஆக்சிஜன் இருக்குன்னா அந்த பக்கம் 10 வாட்டர் சேர்க்கலாம். ஏன்னா ஒரு வாட்டர்ல ஒரு ஆக்சிஜன் வரிசையா 10 வாட்டர்ல 10 ஆக்சிஜன் கிடைக்கும். அப்போ ஒரு பக்கம் 10 ஆக்சிஜன் இருக்கு, இன்னொரு பக்கம் 10 ஆக்சிஜன் வேணும்னா இந்த பக்கம் 10 வாட்டர் சேர்த்துக்கங்க. புரியுதா சமீர்? என்ன புரியுங்க? சொல்லுங்க பாப்போம். ஒரு பக்கம் 10 ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் 10 ஆக்சிஜன் போடக்கூடாது, முதல்ல 10 வாட்டர் போடணும். குறைஞ்ச பக்கம் போடணும். சரிங்க சார், போட்டுடுறேன், பிரச்சனை கிடையாது. எந்த சைடு ஆட் பண்ணா? டிஃபிஷியன்ட் சைடு. அதனால பிரச்சனை இல்லை, நான் போட்டுக்கிறேன். அஞ்சாவது ரூல் என்ன சார்? இப்போ ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுங்க. இப்போ ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுங்க. சார் எப்படி சார் நான் பேலன்ஸ் பண்ணிட்டோம்? அசிடிக் மீடியமா இருந்தா நான் சொல்ற ரூல் எல்லாம் அசிடிக் மீடியத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ஒருவேளை அசிடிக் மீடியமா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ண சுச்சுவேஷன் வரும். ஏன் சார்? இங்க பாருங்க, இந்த பக்கம் 10 ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருந்துச்சு, நான் 10 வாட்டர் போட்டேன். 10 வாட்டர் தாண்டி இதுல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். 20 ஹைட்ரஜன் இருக்கும். ஏன் சார் 10 ஆக்சிஜன் தானே, 10 ஹைட்ரஜன் கிடையாது. H2O 2 இருக்கு, அப்ப 2 10 நமக்கு 20 ஆயிடுது. அப்ப இதுல 20 ஹைட்ரஜன் வந்துருச்சு இல்ல? இப்ப இந்த 20 ஹைட்ரஜன் எந்த பக்கம் கிடையாது? ஆக்சிஜனோட சைடு கிடையாது. அப்போ
அந்த குறைஞ்ச சைடு நீங்க என்ன பண்ணிக்கணும், இதுவும் டிஃபிஷியன்ட் சைடு தான். எந்த பக்கம் இல்லையோ அந்த பக்கம் அத்தனை ஹைட்ரஜனை மேனுவலா போட்டுக்கலாம். அப்ப இந்த இடத்துல என்ன வருது, 12 ஹைட்ரஜன், சரி 20 ஹைட்ரஜன். அது ஈக்குவேஷன் மாறும், அதை சொல்லி தரேன். ரூல் புரிஞ்சா பசந்து வருவோம். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் ஆஃப், ரிடக்ஷன் ஆஃப். ஆட்டம் பேலன்ஸ் பண்றீங்க, ஹைட்ரஜன் ஆக்சிஜனை விட்டுட்டு. அப்புறம் சார்ஜ் பேலன்ஸ் பண்றீங்க, ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்றீங்க. இதுல எத்தனை ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜனுக்கு பதிலா வாட்டரை ஆட் பண்ணணும். இந்த சைடு வாட்டர்ல எக்ஸ்ட்ரா ஹைட்ரஜன் வந்தனால இந்த பக்கம் ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும். அப்புறம் ஃபைனலா ரெண்டையும் ஆட் பண்ணணும், ஈக்குவேஷன் ஆட் பண்ணணும். ஈக்குவேஷன் ஆடிங் தான். அது என்ன சார் ஈக்குவேஷன் ஆடிங்? இங்க பாருங்க, நம்ம அப்படி சொல்றேன். ஈக்குவேஷன் ஆடிங் நார்மல் கிடையாது. இப்ப a பிளஸ் பி, இது வந்து பாத்தீங்கன்னா c பிளஸ் இ பிளஸ் ஒரு 2 எலக்ட்ரான் இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி இருக்கு. இத வந்து பாத்தீங்கன்னா b பிளஸ் சி which is gives a பிளஸ் டி பிளஸ் இந்த பக்கம் 3 எலக்ட்ரான் இப்படி இருக்கு. இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுனா எப்படி சார் எழுதுறது? நம்பரை கூட்டுற மாதிரி தான். ஆனா இந்த பக்கமும் பாருங்க, இங்க என்ன இருக்கு a, இங்க என்ன இருக்கு b. இந்த பக்கம் b, இது ஒரு b, 2b. ஒரு c தான் இருக்கு, 3c தான் இருக்கு. அப்ப போட்டுட்டா கிடையாது. ஆனா கவனிக்கணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு b இருக்கு, இந்த இடத்துல ஒரு b இருக்கு, ப்ராப்ளம் இல்லை. இங்க ஒரு a இருக்கு இல்லையா, மாறா எதிர் சைடுல என்ன இருக்கு, a இருக்கு. மைனஸ் பண்ணிக்கணும். ஈக்குவேஷன் ஆட் பண்றோம், கவனிக்க பண்ணுங்க. ஈக்குவேஷன் ஆட் பண்றோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஒரே மாதிரி ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிட்டு ஆட் பண்றோம். இங்க பாருங்க 3 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான், மைனஸ் பண்ணா 1 எலக்ட்ரான். அது எந்த பக்கம் இருக்கும், இங்க இருக்கும். இப்ப ஆட் பண்ணுங்க. இப்ப பேலன்ஸ் எத்தனை இருக்கு, இங்க ஒரு b, இங்க ஒரு b, 2b. இது ஒரு c, இந்த பக்கம் ஒரு c கேன்சல் ஆகுதா, அவ்வளவுதான். பார்க்கலாம் எங்க c கேன்சல் ஆகுது, இந்த c கவனிக்கணும். மீதி எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, ஒரு எலக்ட்ரான் இருக்கு. மீதி சார் இங்க e சார், இந்த இடத்துல இது கேன்சல் ஆயிடுது சார், e சார். இப்படிதான் ஆட் பண்ணணும். இன்னொரு டைம் சொல்றேன், ஆப்போசிட் சைடுல என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க as usual மேல கீழே நீங்க என்ன பண்ணிக்க ஆட் பண்ணி ஈக்குவேஷன் ஆடிங்க கத்துக்கணும். அந்த மெத்தட்ல தான் கடைசி ஸ்டெப்ல நம்ம ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுக்கணும். சரி, ஓகே ரைட் சார். எப்படி நம்ம ஈக்குவேஷன் ஆட் பண்ண போறோம்? இப்போ வந்து ஒரு ஈக்குவேஷன் நமக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கான். எப்படி ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்றது? கணக்கான ஈக்குவேஷன் எழுதுனேன், Cr2O7 2-. பாயிண்ட் நம்பர் 1. இது எதோட ரியாக்ட் பண்ணுது, F2 பிளஸ் 2 or 2 பிளஸ். இது எந்த மீடியத்தில் பண்ணா, அசிட்டிக் மீடியம். அச்சு வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், அசிட்டிக் மீடியம். அச்சு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், அசிட்டிக் மீடியம். என்ன கிடைக்குது சார், F3 பிளஸ் சார், மீதி Cr3 பிளஸ் சார். இதை நீங்க மனப்பாடம் பண்ண தேவை, கொஸ்டின் பேப்பர்ல இது இருந்துரும், கொஸ்டின் பேப்பர்ல இது இருக்கும். அவன் இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் வரும் தான் கேட்பான். சார் பேலன்ஸா தானே இருக்கு, அப்படிலாம் கிடையாது. நீங்க நம்பர் வச்சு கூட பேலன்ஸ் பண்ணிடலாம். இங்க ஒரு குரோமியம், இங்க 2 குரோமியம், அதெல்லாம் ஓகே. ஆனா சார்ஜ் பேலன்ஸ் ஆகாது. மேல வந்து பாருங்க +2 பிளஸ், அதுவும் பேலன்ஸ் ஆகணும். ஃபைனலா கூட்டுறப்போ சார்ஜ் பேலன்ஸா இருக்கணும். அதுக்கு இது அசிடிக் மீடியமா, ஃபர்ஸ்ட் என்ன சார் பண்ணணும், ரெடக்ஷன் ஆஃப், ஆக்சிடேஷன் ஆஃப். இந்த பக்கம் நான் ரெடக்ஷன் ஆஃப் எழுதிக்கிறேன், இந்த பக்கம் ரெடக்ஷன், இந்த பக்கம் ஆக்சிடேஷன் எழுதிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் அதான் ரூல் சார், எழுதிட்டேன். யார் சார் ரெடக்ஷன் ஆகுறாங்க கண்டுபிடிங்க. இந்த இடத்துல 2x, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா -14, அந்த பக்கம் போனா +14, 10, அதுல பாதி நமக்கு என்ன கிடைக்குது, +5 கிடைக்குது. சரி 6 +6 ஆக்சிஜன் ஸ்டேட். இங்க போறப்போ +3 ஆக்சிஜன் ஸ்டேட். அப்ப கெயின் ஆஃப் எலக்ட்ரான் which mean reduction. அப்ப reduction கண்டுபிடிச்சாச்சு சார், Cr2O7 2-. சார் அது எதனவா மாறி இருக்கு சார், Cr3 பிளஸ் மாறி இருக்கு சார். இதுதான் சார் ரெடக்ஷன் ஆஃப் சார், ரைட்டா. Cr2O7 2-, Cr3 பிளஸ் மாறிடுச்சு, ரெடக்ஷன் ஆஃப். அப்ப இன்னொன்னு ஆப்வியஸா ஆக்சிஜன் ஆஃபா தான் இருக்கும், பட் செக் பண்ணிக்கலாம். இது 2 பிளஸ்ஸா இருக்கு, இங்க 3 இருக்கு. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் which mean ஆக்சிடேஷன். அப்ப Fe+2 என்னவா மாறி இருக்கு, Fe+3 மாறி இருக்கு, ரைட். ரெண்டுக்கும் நான் சொன்னதை வச்சு நீங்க பண்ணணும். செகண்ட் ரூல் என்ன, ஆட்டமை பேலன்ஸ் பண்ணணும். இங்க எத்தனை குரோமியம் இருக்கு, இதுல எத்தனை குரோமியம் இருக்கு, 2.
அப்ப என்ன சார் பண்ணணும்? Cr2 O7 2 மைனஸ் Cr2 3 அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சா? கிளியர்? ரைட். இதுலயும் பாருங்க, இதுல ஒரு ஆயிரம் இதுல ஒரு ஆயிரம் என்னதான் சார் இருக்கு? பேலன்ஸா இருக்கு சார், பிரச்சனை இல்லை சார். அப்ப நான் என்ன சார் பண்ணிக்குவேன்? அப்படியே எழுதிக்குவேன் சார். ஆட்டம் பேலன்ஸா இருக்கு. பாயிண்ட் புரியுதா? சரி, முதல் ரூல் ஆக்சிஜன் சார் ரிடக்ஷன் ஆஃப். ரெண்டாவது ஆட்டம் பேலன்ஸ் பண்ணணும். மூணாவது யாரை பேலன்ஸ் பண்ணணும்? சார்ஜ் பேலன்ஸ் பண்ணணும். எப்படி சார் சார்ஜ் பேலன்ஸ் பண்றது? கவனிங்க, இதுல 2 மைனஸ் இஸ் சார்ஜ், இதுல +6, ஒரு +3 இல்ல, இன்னொரு +3 இருக்கு, அப்ப +6. இந்த பக்கம் -2 இருக்கு. கவனிக்கணும், இங்க -2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இதுல +6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எப்படி பேலன்ஸ் பண்ண? எப்படி சார் பேலன்ஸ் பண்ணட்டும்? ஒண்ணு இல்ல, இங்க பாருங்க, எலக்ட்ரான் மூலமா பேலன்ஸ் பண்ணலாம். எலக்ட்ரான் மூலமா பேலன்ஸ் பண்ணலாம். எப்படி எலக்ட்ரான் சார் பேலன்ஸ் பண்ணுவீங்க? கவனிக்கணும், இந்த பக்கம் 6 எலக்ட்ரான் இருக்கா பாத்தீங்களா? இந்த பக்கம் எத்தனை எலக்ட்ரான் சேர்ந்துச்சுன்னா -2 வரும்? 6 டிஃபிஷியன்ட், நமக்கு இன்னும் எத்தனை இருக்கு? எக்ஸ்ட்ரா 2 இருக்கு. பாயிண்ட் புரியுதா இல்லையா? இந்த பக்கம் 6 எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான் சேர்ந்தா நமக்கு என்ன ஆயிடும்? -2 எலக்ட்ரான் ஆகும். அப்போ இந்த பக்கம் அழிச்சிடுறேன். அடுத்த ஸ்டெப் சார்ஜ் எப்படி பேலன்ஸ் பண்றோம் பாருங்க. Cr2 O7 2 minus, which gives 2 times Cr plus 3 plus 8 electron. That's it. கடைசியா சார்ஜ் பேலன்ஸ் ஆகணும். சார் எப்படி சார் பேலன்ஸ் ஆகுதா? ஆட் பண்ணி பாருங்க. 6 -8 -2 -2. சார் இந்த பக்கம் அதே வேலையை பார்க்கணும். சார் இந்த பக்கம் 2 சார்ஜ் சார், இந்த பக்கம் 3 சார்ஜ் சார். நான் இந்த பக்கம் என்ன சார் பண்ண போறேன்? ஒரு எலக்ட்ரானை சேர்க்க போறேன் சார். 2 கூட்டினா என்ன சார் ஆயிடும்? Fe2+ சார். அது எப்படி சார் பேலன்ஸ் பண்றது? தனியா எழுதிக்கிறேன். அப்ப Fe+2 gives Fe+3 +1 எலக்ட்ரான். இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் எழுதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அசிட்டிக் பேலன்ஸ் ஹெட்டிங் எழுதி ரூல்ஸ் அந்த பக்கம் எழுதிருப்பீங்க. இது வரைக்கும் எழுதுங்க. நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் நடத்துவேன், அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் போட்டுடலாம்.
சரி ரைட், கவனிங்க. சரி, ஒரு அசிடிக் மீடியம் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ரெடக்ஷன் ஆஃப் அண்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் பிரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆட்டமை பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஆட்டம்க்கு அப்புறம் நம்ம என்ன பேலன்ஸ் பண்ணியிருக்கோம்? சார்ஜை பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். சார்ஜை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா மைனஸ். இல்ல 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 பேக் 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 எந்த சார்ஜ் இல்ல 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 சார்ஜ் பேலன்ஸ் எந்த சார்ஜ் பேலன்ஸ்னு இருக்கு, கவனிங்க கவனிங்கம்மா. Cr2O7 2- ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு, ரிடக்ஷன் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் ஆட்டம் பேலன்ஸ் பண்ணியாச்சு. மூணாவது ஸ்டெப் சார்ஜ் பேலன்ஸ். சார்ஜ் பேலன்ஸ் பண்றது யார் சார் பண்ணோம்? இது யார் சார்? யாருக்கு சார் +3 கொடுத்துருக்கு? குரோமியத்துக்கு சார். குரோமியம் சார்ஜ் பேலன்ஸா இருந்தா போதும். ஓவரால் பேலன்ஸ் எப்ப சார் பண்ணும்? அது ஈக்குவேஷன் முடியறப்போ காட்டுறேன். சரி சார், குரோமியம் சார்ஜ் பேலன்ஸா தானே இருக்கு, கண்டுபிடிங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது? பிளஸ், இந்த பக்கம் 14, அந்த பக்கம் போனா 12, அதுல பாதி 6 +6 சார். இங்க +3 சார். சார் 2 டைம் இருக்கே சார், ப்ராப்ளம் இல்லை சார். நான் குரோமியத்தை மட்டும் தான் சார் பார்க்கணும். குரோமியத்தை மட்டும் தான் சார் பார்க்கணும். குரோமியத்துல எவ்வளவு சார் இருக்கு? +6 சார். இந்த ஒரு குரோமியத்துக்கு எவ்வளவு சார் இருக்கு? +3 சார். அப்ப எந்த சார், எந்த பக்கம் சார் இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்னு? இந்த பக்கம் 3 எலக்ட்ரானை சேர்க்கலாம் சார். 3 எலக்ட்ரானை சேர்த்தா என்ன சார் ஆயிடும்? இது +3 ஆயிடும் சார். போட்டு காட்டுறேன் பாருங்க. Cr2O7 2- பிளஸ் இதுல எத்தனை எலக்ட்ரான் சேர்க்கணும்? 3 எலக்ட்ரான் சேர்த்துட்டேன் சார். இப்போ என்ன சார் ஆச்சுன்னா, இந்த பக்கம் பேலன்ஸ் ஆயிடுச்சு சார். இந்த பக்கம் என்ன ஆயிடுச்சு? பேலன்ஸ் ஆயிடுச்சு. யாருக்கு சார்? குரோமியத்துக்கு சார். அப்போ +3 எந்த பக்கம் வரும்? இந்த பக்கம் வரும். தேர்ட் ஸ்டெப் கேர்ஃபுல்லா இருக்கும் சார். இங்க சார், இங்க என்ன பண்ணோம்? இங்கேயும் சேம் தான், இருக்குதே ஐரான் தான். இங்க 2+ சார், இங்க +3 சார். எந்த பக்கம் எலக்ட்ரான் சேர்க்கணும்? ஆனால் எலக்ட்ரான் தான் சேர்க்கணும், புரோட்டான் சேர்க்க முடியாது. ரிமூவ் பண்ணக்கூடாது, ஆட் தான் பண்ணணும். அப்ப இந்த பக்கம் தான் ஆட் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? Fe +2 gives Fe +3. இங்க பக்கம் ஒரு எலக்ட்ரான் சேஞ்ச் பண்ணிக்கங்க. இந்த ஒரு ஸ்டெப் பாருங்க. ஸோ இந்த இடத்துல பேலன்ஸா இருக்க வேண்டியவன் யாரு சார் அப்படி கேட்டீங்கன்னா குரோமியம். இல்ல சார், அந்த 2 எலக்ட்ரானையும் சேர்த்து சொல்லுங்க சார், பேலன்ஸா இருக்கா சார்னா இது பேலன்ஸ் ஆயிருக்கு. எப்படி சார்? நான் கவனிக்கணும். இந்த பக்கம் மொத்தம் எத்தனை சார்ஜ்? அந்த 2 குரோமியத்தை சேர்த்தோம்னா 6. அப்ப +6 சொன்னீங்கன்னா இதுவும் என்னதான்? 2 சார்ஜ். அப்ப இங்கேயும் என்னது? நீங்க கண்டுபிடிச்சது என்னது? 6. ஒரு குரோமியத்துக்கு 6, இங்க 2 குரோமியத்துக்கு 6. அப்ப இங்க எவ்வளவு வருது? +12 எலக்ட்ரான். பிளஸ் எத்தனை வருது? 12 எலக்ட்ரான் வருது. 12 எலக்ட்ரான் வருது. குரோமியம், ஒரு குரோமியம் 12 எலக்ட்ரான்.
என்னம்மா இல்ல 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 இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா +6 கவனிங்க கவனிங்க இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே கவுண்டர் எடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நான் கால்குலேட் பண்ண வேண்டியது n ஃபேக்டர். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அந்த பக்கம் ஓகே, இந்த பக்கம் மட்டும் நான் சொல்றது மாத்தேன். சார்ஜ் பேலன்ஸ்ல இங்க ஷார்ட்டா கூட எழுதிச்சுங்க, n ஃபேக்டர் பேலன்ஸ்னு சொல்லலாம். இதை ஷார்ட்டா சொன்னா n ஃபேக்டர் பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். அதுன்னு சார் n ஃபேக்டர் பேலன்ஸ் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த n ஃபேக்டர் பேலன்ஸ்னாலும் கிட்டத்தட்ட கவனிங்க டெஃபிஷியன்ட் சைடு ஓகே ரைட். டெஃபிஷியன்ட்னா கவனிக்கணும், CR O2 O7 2 மைனஸ்ல n ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுங்க. இதுக்கு என்ன ஆக்சிஸ் சைடு வந்துச்சு +6. இங்கிருந்து இங்க ஒரு குரோமியத்தை மட்டும் பார்த்தா போதும், என்ன கிடைக்குது +3 கவனிங்க. இந்த குரோமியத்துக்கு Cr2 O7 2 மைனஸ்ல காமனா +6, இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் +3. n ஃபேக்டர் கால்குலேட் பண்ணா என்ன சார் ஆஃப் பண்ணு அந்த ஒயிட் கலர் பட்டன் வருதுன்னு பாருங்க, இல்லையா? கீழே ட்ராக் பண்ணுங்க, விடுங்க, ஆஃப் ஆயிடுச்சு. வாங்க கவனிங்க, எனக்கு இங்க +6 இருக்கு. ரைட் இதுதான் பண்ணோம். n ஃபேக்டர் கால்குலேஷன் எவ்வளவு சேஞ்ச் கிரியேட் ஆகுது? சேஞ்ச் எவ்வளவு சார் கிரியேட் ஆகுது? 3. எத்தனை ஆட்டம் சார்? 2 ஆட்டம் சார். நம்பர் ஆஃப் ஆட்டம் சார் 2 × 3, அப்ப இங்க என்னது 6 தான். இதே ஃபாலோ பண்ணிக்கங்க, n ஃபேக்டரே பண்ணிக்கங்க. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 × 2 6, அப்ப n ஃபேக்டர் வந்து 6. அது கீழே இழுத்து முன்னாடி போங்க, ஹோம் பேஜ் போங்க. ஆள் ஏதோ வந்து போல இல்ல, கட் பட்டன் மேல எப்படி சார் n ஃபேக்டர் பேலன்ஸ் பண்றது? கவனிக்கணும். என்ன எவ்வளோ எலக்ட்ரான் சார் இங்க ரியலா வந்து பாத்தீங்கன்னா இம்பேலன்ஸா இருக்குன்னா 6 எலக்ட்ரான் இம்பேலன்ஸா. எப்படி சார் சொல்றீங்கன்னா பை n ஃபேக்டர். n ஃபேக்டர்னா இதோட சேஞ்ச் 3, இதோட சேஞ்ச் இன்டு நம்பர் ஆஃப் ஆட்டம் 3. ஸோ n ஃபேக்டர் 6 இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுங்க, எந்த பக்கம் எலக்ட்ரான் கம்மியா இருக்கோ அந்த பக்கம் தான் நீங்க ஆட் பண்ணணும். எவ்வளவு எலக்ட்ரான் ஆட் பண்ணணும்னா n ஃபேக்டர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணணும். சரிங்க சார், இங்க எப்படி சார் பண்றது? ஒண்ணும் இல்லை, இந்த பக்கம் Cr2 O7 2 மைனஸ் பிளஸ் வந்து 6 எலக்ட்ரான். அப்ப இந்த பக்கம் சார் பேலன்ஸ் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், நமக்கு பேலன்ஸ் ஆயிடும். ஸோ n ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் இது கன்ஃபியூஷன் இருக்கும். n ஃபேக்டரை ஃபார்முலா பண்ணிக்கோங்க, நான் பேஸ் மெடித்தல் இதே வச்சு சொல்லி கொடுக்குறேன். சரி, இந்த பக்கம் n ஃபேக்டரே தேவையில்லை, ஏன்னா பார்த்தா தெரியுது இங்க 2 சார்ஜ் இங்க 3 சார்ஜ், அவ்வளவுதான் சார். இப்போ ஓகே சார்னா பர்ஃபெக்டா இருக்கு.
மேலுக்கு சார்ஜ் ஆட் பண்ணாதீங்க. நம்ம என்ன குரோமியத்தை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். கடைசியா வந்து எல்லா சார்ஜ் ஆட் பண்ண நமக்கு பேலன்ஸ் ஆகிடும். இப்போ அடுத்த பேஜ்ல எடுத்துக்கிட்டா ஸோ நமக்கு ரெண்டு ஆஃப் பிரிக்கணும். என்னென்ன ரிடக்ஷன் ஆஃப்ல கடைசி வந்து பார்த்தீங்கன்னா Cr2 O7 2 minus 6 electron which gives 2 times Cr plus 3. அவ்வளோ இங்கேயும் பார்த்தாலும் பெருசா அதில் கரெக்டாக தான் இருக்கு. அப்படி அது வேணாம். இந்த இடத்துல Fe2 plus என்னவா மாறுது Fe3 plus ஒரு எலக்ட்ரான். சரிங்க சார், அடுத்த ஸ்டெப் போயிடலாம் ஃபட்டாஃபட்டா. இப்போ என்னன்னா சார்ஜுக்கு அடுத்து நான் பேலன்ஸ் பண்ண வேண்டியது ஆக்சிஜனா ஹைட்ரஜனா? ஆக்சிஜன். சார் ஹைட்ரஜன் இந்த ஈக்குவேஷன்ல தலைவலி கிடையாது, இனிமேல் தான் வரும். இது வரைக்கும் கிடையாது, வராது. மேக்ஸிமம் உங்களுக்கு ஹைட்ரஜன் தலைவலி வராது. சரிங்க சார், இங்க ஆக்சிஜன் எத்தனை சார் இருக்கு? 7 ஆக்சிஜன் இருக்கு சார். ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒத்த ஆக்சிஜன் கூட இல்லை சார். அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல எத்தனை சேர்க்கணும்? 7 ஆக்சிஜன் சேர்க்கணும். 7 ஆக்சிஜன்னா 7 வாட்டர் சேர்க்கணும் சார். Cr2 O7 2 minus 6 time electron 2 times Cr plus 3 7 times H2O. சரிங்க சார், 7 time H2 வந்திருக்கு சார். இது அசிட்டிக் மீடியத்துல நடக்குது, மறந்துடக்கூடாது சார். இந்த பக்கம் சார், இந்த பக்கம் வாட்டர் ஆக்சிஜனே இல்லை சார், ஒரு பிரச்சனை இல்லை சார். அது ஸ்மூத்தா என்னவா இருக்கு, அதே தான் சார் இருக்கு. இந்த பக்கம் இருந்தாலும் அதே ரூல்ஸ் தான் சார். இந்த பக்கம் 7 டைம் வாட்டர் வந்திருக்கு இல்லையா, இது வரைக்கும் அசிடிக்கு பேசிக்கு ஒன்று தான். ஆனா இது மேல் மாறிடும். ஏன்னா இந்த பக்கம் 7 H2 இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல 7 H+ இல்ல 14 H+ சேர்க்கிற மாதிரி இருக்கும். இதுவே பேசிக்கா இருந்தா ஆப்போசிட்ல OH சேர்க்கிற மாதிரி இருக்கும் பேஸ்னால. அது அங்க பாத்துக்கலாம். இங்க மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் சேர்க்கணும்? சரி, எத்தனை H+ சேர்க்கணும்? 14. எந்த சைடு சேர்க்கணும்? Cr2 O7 2 minus 6 எலக்ட்ரானை கொடுக்கறப்போ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு 12 H+ சேர்த்தோம்னா 14 H+ சேர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 times Cr plus 3 plus 7 times H2O. அவ்வளவுதான் சார். இந்த பக்கம் போட்டு காட்டுங்க சார். இங்க எதுவுமே இல்லமா, இங்க எதுவுமே இன்னும் மாறல, நீட்டா இருக்கு. தட்ஸ் இட், வேலை முடிஞ்சு. ஃபைனல் பாயிண்ட் ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும், அதுவும் பண்ணியாச்சு. இது ஹைட்ரஜன் ஆடிங் கூட வச்சுக்கலாம். ஃபைனல் ஈக்குவேஷனை ஆட் பண்றது. ஈக்குவேஷனை ஆட் பண்றது எப்படி சார்? ஈக்குவேஷன் எப்படி ஆட் பண்றது போக முடியும்? ஐடியா தான் அவ்வளவுதான்மா. அங்க அவங்க ஃபேஸ் பார்த்தா அவங்க ஃபேஸ்ல ஐடியா எழுதிருக்கா? எப்படி ஆட் பண்றது? கிறிஸ் கிராஸ் ஆப்போசிட் மைனஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கு முதல்ல எடுத்து எழுதுங்க. சரி, ஒயிட்டா போவோம். Cr2 O7 2 minus 6 time electron plus 14 H plus which gives 2 times Cr 3 plus 7 times H2O. எதோட ஆட் பண்ண போறோம்? Fe2 plus gives Fe3. ஓகே சார், ஆட் பண்ணலாமா சார்? இன்னும் நான் ஆட் பண்ணி முடிக்கிறப்ப எக்காரண கொண்டு அந்த எலக்ட்ரான் இருக்கக்கூடாது. ஏன்னா எலக்ட்ரான் ஒரு காம்பவுண்டோ இல்ல ஒரு எலமெண்டோ எதுவுமே கிடையாது, அவன் ஈக்குவேஷன்ல வரக்கூடாது. அப்ப என்ன சார் பண்ணா கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ண முடியுமா? இங்க கிறிஸ் கிராஸா இருக்கு, கேன்சல் பண்ணா இங்க எத்தனை வந்துடும்? 5 எலக்ட்ரான் வரும். ஆனா எனக்கு 0 எலக்ட்ரான் வேணும் அப்படின்னா பொதுவா இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை 6ஆல பிரிக்கலாமா? ஏன் சார்? பொதுவா தான் பெருக்கிறோம், அதனால முழுசா பிரிக்கலாம். இதை ஒண்ணுமே பண்ண தேவையில்ல சார், 1ஆல பிரிக்கலாம், அப்படியே இருக்கு. அப்ப இந்த கடைசி பாயிண்ட் என்னன்னா எலக்ட்ரான் மஸ்ட் பி ரிமூவ்டு. அது ஒரு ரூல். அது லாஸ்டா தரலனாலும் ஆட் பண்றப்ப இந்த விஷயம் இருக்கணும். சரிங்க சார், அதுக்கு என்ன சார் பண்ண அப்படின்னா இங்க இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 6 எலக்ட்ரான் இருக்கு, அந்த பக்கம் 1 எலக்ட்ரான் இருக்கு, அதனால 6ஆல பெருக்கிட்டேன். அந்த பக்கம் 2 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா 3ஆல பெருக்கி இருப்பேன். மொத்தம் இந்த இடத்துலயும் 6 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா இந்த இடத்துலயுமே 6 எலக்ட்ரான் இருக்கணும். இங்க 5 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான் இருந்தா என்ன ஆகும்? நான் சொல்றேன், அடுத்ததுல சொல்றேன். சரி, அப்ப பெருக்கி எழுதுங்க. Cr2 O7 2 minus 6 time electron plus 14 H plus is gives 2 time Cr 3 plus 7 time H2O. இந்த பக்கம் Fe2 plus is gives Fe3 plus 1 electron. ஆனா இப்ப 6ஆல பெருக்கனால 6 time Fe plus 6 time Fe3 plus 6 time electron. 6 time electron 6 time electron cancel.
சார் H பிளஸ் இருக்கலாமா? இருக்கலாம். H2 இருக்கலாமா? இருக்கலாம். அப்போ ஃபைனல் ஆன்சர் சார் Cr2 O7 2 minus 14 H plus 6 times Fe2 plus it gives 2 times Cr3 plus 7 times H2O plus 6 times Fe3 plus. சார் இது ஈக்குவேஷன் ரைட்டா ராங்கா நான் எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைனலா ஆட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கங்க. இது 2 மைனஸ், இது 14 பிளஸ், அப்ப மீதி 12 பிளஸ், இந்த பக்கம் ஒரு 12 பிளஸ், அப்ப இங்க எத்தனை பிளஸ் வருது? 24 பிளஸ் வருது. மறுபடியும் சொல்றேன், மொத்தம் இதுல எத்தனை பிளஸ் வருதுன்னா 24 பிளஸ் வருது. எப்படி சார் சொல்றீங்கன்னா இதுல ஒரு 2 மைனஸ், இது ஒரு 14 பிளஸ் 12 பிளஸ், இதுல ஒரு 12 பிளஸ் 12 பிளஸ் 12 பிளஸ் 24 பிளஸ், இதுல ஒரு 6 பிளஸ், இதுல ஒரு நமக்கு எத்தனை கிடைக்குது? 18 பிளஸ் கிடைக்குதா? 18 பிளஸ் 18 பிளஸ் ஒரு 6 பிளஸ், அவ்வளவுதான். நீங்க ஏதாவது சின்ன தப்பு பண்ணீங்கனாலும் இந்த இடத்துல இம்பேலன்ஸா இருக்கும். ஆனா இத்தனை ஸ்டெப் போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுவீங்க, ரெகுலரா இருக்கும். மேக்ஸிமம் சாய்ஸ்ல எக்ஸ் என்ன ஒய் என்ன இசட் என்ன போட்டு பார்த்து ஆன்சர் பண்ண முடிஞ்சுன்னா அது பெட்டரா இருக்கும். ஏன்னா அது 4 ஸ்டெப் தான். இதை போட்டு பார்க்குறோம், இதை போட்டு பார்க்குறோம், இதை போட்டு பார்க்குறோம், இதை போட்டு பார்க்குறோம், அது ஆன்சர் ஈஸியா இருக்கும். அது பிஓஐக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். இதே என் ஃபேக்டர் வச்சு நான் அது சொல்லித்தரேன். அது கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா ஃபுல்லா அடிச்சுட்டு கூட ஃபர்ஸ்ட் எழுதுங்க, ஏன்னா இது ஒரு மெத்தட் தான். பிஓஐ கொடுமா, அதாவது இன்னொரு ஈக்குவேஷன் நான் எழுதி காட்டுறேன். என்னம்மா பயாலஜி பேப்பர் குட்டி போட்டுருக்கேன், பயாலஜி பேப்பர் குட்டி போட்டுருக்கேன், பயாலஜி பேப்பர் குட்டி போட்டுருக்கேன் அப்படிங்க. அது கூட படிச்சு கிழிச்சுட்டு சொல்லக்கூடாது. அருமையான கேள்விகள் பல இருக்கு, போட்டு போகணும் அவ்வளோ. இது போட்டு பாருங்க, டிவி வைக்கலாம், அருமையா போகலாம். நான் போட்டு காட்டணும் அவசியம் இல்லை. ஒரே ஒரு கேள்வி இருக்கு. ஓகே சரி, நான் போட்டு காட்டுறேன். நான் கவனிக்கணும், கொஸ்டின் பேப்பர் டேரக்டா நான் போயிடுறேன். A time Cr2 O7 2 minus plus 6 time SO3 2 minus plus C time H plus, it gives 2A time Cr3 plus
B time SO4 2 minus plus C by 2 time H2O. Then find out A, B, C. இதுல A என்ன, B என்ன, C என்னன்னு கேட்குறான். முன்னாடி ஒரு நம்பர் கேட்குறான். என்ன சார் சொல்றான்? நான் ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் இன்னொன்னு ரெடக்ஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் ஆஃப் ரெடக்ஷன் ஆஃப் 2023 கேட்டது. ரொம்ப தூரம்லாம் கிடையாது, போன வருஷம் முதல் வருஷம். எப்படி சார் டக்கு டக்கு டக்குன்னு பிரிங்க, பயப்படாதீங்க. இதுதான் ஆக்சிஜன் நான் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கணும். முன்னாடி இப்பதானே சொல்லி கொடுத்தேன். இதை போட்டு பார்த்தாலும் அதே தான் கிடைச்சிருக்கும். அப்போ Cr2 O7 2 minus HU Cr 3 plus டேடா போயிடலாமா? என்ன கிடைக்கும்? என்னமா அது பெருசா அது எக்ஸாம் பேப்பர்ல அதெல்லாம் இது எழுதவே தேவையில்லை. டைரக்டா ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இதுன்னு போயிட்டே இருக்க வேண்டியது. ஏன்னா டைம் இருக்காது. Cr2 O7 2 minus இந்த பக்கம் 2 times Cr 3 plus அகைன் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா Cr2 O7 2 minus plus 6 time electron it gives C time 3R plus Cr2 O7 2 minus 6 electron இந்த பக்கம் நான் என்ன பண்ண போறேன்? வாட்டர் ஆட் பண்ண போறேன். எத்தனை வாட்டர் சார் ஆட் பண்ண போறேன்? 7 வாட்டர் ஆட் பண்ண போறேன். அப்படியே நீங்க போட்டு போக வேண்டியதான். இந்த பக்கம் SO3 2 minus என்னவா மாறுது? SO4 2 minus மாறுது. பேலன்ஸா இருக்கு. எது மட்டும் பேலன்ஸா இல்ல? ஆக்சிஜன் மட்டும் பேலன்ஸா இல்ல. கேர்ஃபுல். மற்றபடி மேலேயும் 2 minus இந்த பக்கமும் 2 minus, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்ல ஆக்சிஜன் ஸ்டேட் பார்க்கணும். இது பாருங்க, இங்க பாருங்க, இதுல வந்து சல்ஃபர், இதுல சல்ஃபர் பார்க்கணும். சல்ஃபர் ஆக்சிஜன் ஸ்டேட் இது எவ்வளோ? இந்த பக்கம் -6, அந்த போனா +6, அங்க ஒரு 2, இப்போ +4. இந்த பக்கம் -8, இந்த பக்கம் போனா +6. அப்போ எவ்வளவு இறங்குது? 2 எலக்ட்ரான் இறங்குதா? எத்தனை சல்ஃபர் இருக்கு? ஒரு சல்ஃபர் இருக்கா? எந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிஷியண்டா இருக்கு? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் தான் டிஃபிஷியண்டா இருக்கு, +6 ஆக்சிஜன் ஸ்டேட். அப்ப அந்த பக்கம் என்ன பண்ணுங்க? எலக்ட்ரானை ஆட் பண்ணுங்க. எலக்ட்ரானை ஆட் பண்ணுங்க. எவ்வளவு வருது? எத்தனை எலக்ட்ரான் ஆட் பண்ணா போதும்? 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணா போதும். இந்த நாலேஜ் வேணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இது இந்த சைடு பண்ணியிருப்பீங்க, இது இந்த சைடு பண்ணுறோம். அடுத்து என்ன பேலன்ஸ் பண்ணணும்? இதுல வாட்டர் வருது. இதுலயே தெரிஞ்சிருக்கு இந்த கொஸ்டின் ஒரு நிமிஷத்துல போட முடியாது. சாய்ஸ் வச்சு தான் மேனிபுலேட் பண்ணணும். அது கடைசியா பார்ப்போம். இருந்தாலும் இங்க போட்டு காட்டணும்ல, அதுதானே வரும். ஸோ இது 2, இங்கேயும் இது 2வது ஸ்டெப். ஆட்டம் எல்லாம் பேலன்ஸா தானே இருக்கு. கரெக்டாக தான் இருக்கு. ஆக்சிஜன் பண்ணிடாதீங்க, அது கடைசி. இப்பதான் ஆக்சிஜன் பண்ணணும். இங்க எத்தனை ஆக்சிஜன்? 4 ஆக்சிஜன். அப்போ ஆப்போசிட் இடத்துல ஒரு ஆக்சிஜன் வர மாதிரி SO3 2 minus எத்தனை வரணும்? ஒரே ஒரு H2 வரணும். அது SO4 2 minus plus 2 time electron. இந்த பக்கம் 2 ஹைட்ரஜன் இருந்துச்சு. ஆப்போசிட் சைடுல ஒண்ணு என்ன பண்ணும்? SO3 2 minus plus H2O, it gives SO4 2 minus 2 time electron plus 2 plus H plus. அவ்வளவுதான். இப்ப நான் ஆட் பண்ண போறேன். ஆனா எதுக்கு கேன்சல் ஆயிக்கணும்? எலக்ட்ரான் கேன்சல் ஆயிக்கணும். இங்க எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 6 எலக்ட்ரான். அப்ப கண்டிப்பா என்ன சார் பண்ணணும்? இந்த பக்கம் 6 ஆள் இல்ல, 3 ஆல பெருக்கணும் மொத்த ஈக்குவேஷனையும். சரி, இது ஃபர்ஸ்ட் இதை நான் எடுத்து எழுதிடுறேன். Cr 2O7 2 minus plus 6 time electron, it gives 2 time Cr3 plus இதை மிஸ் பண்றேன்னா இதுல இது பண்ணல, 4th ஸ்டெப் பண்ணல. 4th ஸ்டெப் என்னது? ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணல. Cr2 O7 2 minus 6 time electron. கவனிங்க, எத்தனை வாட்டர் பேலன்ஸ் ஆயிருக்கு? 7 வாட்டரா? அப்ப இந்த பக்கம் எத்தனை வரணும்? 14 H plus வரணுமா? which gives 2 times Cr3 plus H2O. 4th ஸ்டெப் முடிச்சுட்டு தானே எல்லாமே ஆட் பண்ணணும். அப்ப இந்த பக்கம் எத்தனை வருது? 14 H plus. இந்த பக்கம் 7 time H2O. அந்த ஈக்குவேஷன் எதால பெருக்கிறேன்? 3 ஆல பெருக்கிறேன். ஏன் சார் 3 ஆல பெருக்கிறீங்க? 6 எலக்ட்ரான் அப்பதான் கேன்சல் ஆகும். 3 ஆல பெருக்கிறேன்னா 3 time 3 time SO4 2 minus plus 3 time water 3 time water 3 time SO4 2 minus 6 time electron. வேற யாராவது இருக்கானா? ஒரு வாட்டர் இருக்கும், அது 3 ஆல பெருக்கனா 3 time வாட்டர் ஆயிடும். இப்ப என்ன பண்ணிக்கலாம்? ஆட் அப் போடுங்க. 6 எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான் கேட். சார் வேற ஏதாவது கேன்சல் ஆகுதா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும். என்னமோ
என்ன வருது 2h plus எடுத்துருக்கோமா? அதான் சொன்னல, இதுல ஒரு ஸ்டெப் பார்த்தாலும் மறுபடியும் தலைவலி வரும். பின்னாடி பேஜ் திருப்பி இருக்கேன், ஆனால் நீங்க போறதுல ஒரே ஸ்டெப்ல தான் போகணும், ஒரே பேஜில் தான் போகணும். சரி, இப்போ எத்தனாவது கேன்சல் ஆச்சு சார்? இன்னும் ஒன்று கேன்சல் ஆகுது சார். 14h plus இந்த கேன்சல் பண்ணா 8h plus மிச்சது. இப்போ வாட்டர் கேன்சல் ஆகுதா? வாட்டர் வந்து இங்க 4 வாட்டர் மட்டும் மிஞ்சிரும். அவ்வளோதானே, போடுங்க. Cr2O7 2 minus plus 8 times H plus 3 times SO4 2 minus it gives 2 times Cr plus 3 4H2O plus 3 times SO4. அவ்வளோதானே, அதை இருக்க மிஞ்சல. சரி, இப்போ கொஸ்டின் போகலாம். A times Cr2O7 2 minus B times SO4 3 2 minus C times H plus it gives 2A times Cr 3 plus it gives B times SO4 2 minus it gives C by 2 times H2O. kind of simple. Cr2O7 Cr2O7 இங்க 1 வருது, இங்க 1 வருது. அப்ப A equal to சாய்ஸ் இருக்கு. B equal to SO4 இந்த இடத்துல 3 இருக்கு, 3 இருக்கு. இங்க செக் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. 3 இருக்கு, 3 அப்ப போட்டது 100% கரெக்ட். அப்ப B equal to 3. சார் சி வேணும் சார். சி இங்க இருக்கு சார், இங்க வச்சுக்கு சார் 8 சார். இன்னொரு டைம் செக் பண்ணுமா சார்? இங்க வாட்டர் இருக்கு சார், இங்க வாட்டர் இருக்கு சார். அதுதான் இந்த இடத்துல 8 போட்டோம்னா கேன்சல் பண்ணா 4 சார். அப்ப இதுவும் 4 சார், இதுவும் 4 சார். கரெக்டா இருக்கா பாத்துக்கங்க. இங்க சி கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடத்துல 8 போட்டா கால கேன்சல் ஆகி இதுவும் கரெக்டா தான் இருக்கு. இது வந்து நம்ம கண்டுபிடிச்சது, இது கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்தது. அவ்வளவுதான், கரெக்டா வந்துருச்சா? அப்ப சி என்னது? ஓகே தானே? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி போடணும். ஆர்எஸ் சாய்ஸை வச்சு மேனிபுலேட் பண்ணணும். Cr2O7 2 minus plus B time SO4 2 minus plus C time H plus it gives 2A time Cr 3 plus B time SO4 2 minus C by 2 time H2O. இப்போ சாய்ஸ் வந்து 1, 8, 3 2 அடுத்தது 8, 1, 3 அடுத்தது 1, 3, 8 அடுத்தது 3, 8, 1. எப்படி சார் பண்றது? இது ஏமா, இது பிமா, இது சீமா? கணக்காவனிங்க. இந்த இடத்துல ஏ வந்து நான் 1 போடுறேன். இந்த இடத்துல 1 போட்டேன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 time 1 2. இங்க 1 போட்டேன்னா இங்க 2 time 1 2. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க Cr2 2Cr. அப்ப இங்க இடத்துல 1 போட்டா என்னது? ஆன்சர் கரெக்டா வருது. 8 போட்டேன்னா என்ன சார் ஆகும்? இங்க 8. அப்ப 8 2 16. இந்த இடத்துலயுமே அது வருது. ஸோ இதுவும் கரெக்டு தான். மேலோட்டமா பார்த்தா இதுவுமே கரெக்டு தான். இங்க 1 போடுறோம், இந்த இடத்துல 1 போடுறோம், சி போடுறோம். விச் மீன்ஸ் மொதல் ஆப்ஷன் எது போட்டாலும் அந்த பக்கமும் அதை போடுறப்ப என்ன ஆகுது? கரெக்டா வருது. அப்ப இதை வச்சு நம்மளால சொல்ல முடியுது. ரெண்டாவது சாய்ஸ் ஜம்ப் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது சாய்ஸ் என்னது? இந்த இடத்துல பிக்கு 8 போய் போடுறோம். பிக்கு 8 போடுறோம். அப்ப எத்தனை சல்ஃபர் வருது? 8 சல்ஃபர் வருது. இங்க 8 போடுறோம், இங்கேயும் 8 சல்ஃபர் வருது. ஆனா இங்க எத்தனை ஆக்சிஜன் வருது? 8 3 24 ஆக்சிஜன் கிடைக்குது. இங்க 8 நாள் 32 ஆக்சிஜன் கிடைக்குது. சரியா போச்சா? ஆனா இன்னும் இருக்கு. இங்க இன்னும் ஒரு 3 போடுறோம். 3/2 சிங்கிற இடத்துல 3 போடுறோம். 3/2 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகல. ஆக்சிஜன் என்ன ஆகல? பேலன்ஸ் ஆகல. இங்க வந்து ஆன்சர் எங்க எது விட்டம் பாருங்க. இங்க 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 இருக்கு பாருங்க. சாரி. இந்த இடத்துல என்ன இருக்கு? இங்க ஒரு 7 இருக்கு. இங்க ஒரு 7 ஆக்சிஜன். இந்த இடத்துல ஒரு 32 ஆக்சிஜன். இங்க எத்தனை ஆக்சிஜன் வருது மொத்தமா? நம்ம என்ன போட்டோம்? 138. ஓகே பாக்க. இது ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஆகல. சரி இது ஆன்சர் இல்லையா? ஓகே தூக்கிடலாம். ஏன் சார்னா இங்க பாருங்க, இது 3. ஒருவேளை இங்க 3 போட்டீங்கன்னா இங்க வகுத்தா என்ன ஆயிடும்? டெசிமல்ல வரும். டெசிமல் பேலன்ஸ் பண்ணவே முடியாது. அப்போ இந்த இடத்துல C/2 போட்டு என்ன பண்ணிட்டான்? இந்த 3யும் இந்த 3யும் வராதுன்னு ஷோரா சொல்லிட்டான். ஏன் ஷோரா சொல்லிட்டான்? இந்த பக்கமும் டெசிமல், இந்த பக்கம் டெசிமல் வர வாய்ப்பு இல்லை. அடுத்து நமக்கு இருக்கு ஒரே சாய்ஸ் 1, 3, 8 போட்டா கரெக்டா வரும். இருந்தாலும் இது ஒரு டைம் போட்டு பார்க்கலாம். 3 போட்டா பேலன்ஸ் ஆகுது. 8 போட்டா இந்த இடத்துல வந்து 8 போட்டோம். நீங்க 1 போட்டு பாருங்க. ஓகேவா? நீங்க 1 போட்டு கூட்டி பாருங்க. ஜஸ்ட் நார்மலா பேலன்ஸ் பண்றீங்களா கெமிக்கல் ஈக்குவேஷன், அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம்
ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும், சார்ஜ் பேலன்ஸ் பண்ணணும். அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு 2 இதில் சரியாக வந்துடும், சப்புல்ல போட்டு சரியாக வந்துடும். ஆனால் சார்ஜ் இம்பேலன்ஸாக நிற்கும். நான் போட்ட மாதிரி கடைசி இந்த பக்கம் 24 சார்ஜ் வரணும், இந்த பக்கமும் 24 சார்ஜ் வரும். இது நீங்கள் ஃப்ரீ டைமில் போட்டு பாருங்க. எது உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, பயன்படுத்திங்க. ஓகேவா? இது மெத்தடு நான் சொல்லி கொடுத்துட்டேன். பட் இதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வேணும். நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஆட்டம்ஸ் பேலன்ஸ் ஆகணும். ஆன்சர் போட்டால் ஆட்டம்ஸ் பேலன்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமும் சார்ஜ் பேலன்ஸ் ஆனாலே போதும், நீங்கள் போட்டது கரெக்டான ஒரு ஆன்சர். இல்லை சார் எனக்கு அது வரைக்கும் தேவைப்படாது சார்னா ஒரு 3-4 நிமிஷம், 3 2 2.5 மினிமம் ஆகிடும். ஏன்னா நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 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 கொண்டு இது ஓகே. இது எந்த பழகின ஃபார்மேட்னாலும் ஈஸியாக போடுறோம். இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு 2 நிமிஷம் ஆகும் ஷுவரா. ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஃபிசிக்ஸ்லேயும் இந்த மாதிரிலாம் வரும். இப்போ 2023 கேட்டிருக்கான். நான் என்ன சஜஷன் பண்ணேன், நம்பர் போட்டு பேலன்ஸ் பண்ணி பாருங்க, மேக்ஸிமம் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. சரி ரைட்டு. கையோட கையாத பார்த்துடலாமா? சரி ரைட்டு. பிஒய்க்கு பாருங்க, பிஒய்க்கெல்லாம் சூப்பராக இருக்கு. இன்னொரு இது கேட்டிருக்கான், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். MnO4 மைனஸ் Cr2O4 C2O4 2 minus plus H plus Mn2 plus CO2 plus H2O. கவனிங்க, இதுக்கு முன்னாடி வரக்கூடியது, இதுக்கு முன்னாடி வரக்கூடியது, இதுக்கு முன்னாடி வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் XY Z மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் கேட்குறான். 16 5 2 2 5 16 2 16 5 ஸ்பீடா போட்டா சாக்லேட். ரெண்டு மெத்தட் இருக்கு, எந்த மெத்தட் வேணா போடலாம். பட் துரதிருஷ்டவசம் என்னன்னா இந்த பக்கம் இல்லை. துரதிருஷ்டவசமா இந்த பக்கம் எதுவுமே நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாது. வேற வழி இல்லை, உடச்சுதான் போடணும். வேற வழியே இல்லை. ஏன்னா ஆப்போசிட் சைடு ஏதாவது கொடுத்தாதான் அவ்வளவு போட முடியும். இங்க XYZ தான், அந்த பக்கம் என்னன்னு தெரியல. இல்லை வேற வழி இல்லை. ஆல்டரேஷன் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் கண்டுபிடிச்சு அங்க XYZ என்ன வருதுன்னு நீங்க சொல்லுங்க. டான்ஸ் பண்ண முடியாது. ரைட், லெட்ஸ் see the speed and experience. அசிட்டிக் மீடியம் தான், ஏன்னா இங்க H+ இருக்கு. ஸ்பீடு முக்கியம் இல்லை, அக்யூரன்சி முக்கியம். ஜெயிச்சா சாக்லேட். டைம் அவ்வளோதான். இதுக்கு மேல போட்டுமே எக்ஸாம் ஹால்ல நீங்க எது கிடையாது.
எங்க பண்ணோம்? எத்தனை எலக்ட்ரான் இம்பேலன்ஸ் ஆச்சு? எத்தனை எலக்ட்ரான் இம்பேலன்ஸ் ஆச்சு? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். சின்ன மிஸ்டேக். அகைன் பாருங்க, அழிக்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்துட்டேன். எங்கேயோ தப்பு பண்ணிட்டாச்சு. சரி, இந்த பக்கம் 5 இருக்கு, அந்த பக்கம் இது இருக்கு. அப்ப இங்க 2 ஆல இருக்கு, இங்க 5 ஆல இருக்கு. வேலை முடிச்சு. இந்த பக்கம் 10 வந்துடும், இந்த பக்கம் 10 வந்துடும். அவ்வளவுதான். அது போட்டுக்கங்க, அவ்வளவுதான். சரியா தான் இருக்கும். சின்ன நம்பர் விடக்கூடாது. அதான் சொன்னது, கொஞ்சம் தலைவலி பிடிச்சது. ரைட். இத 2 ஆல பெருக்கி இது 5 ஆல பெருக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 5 16. டோன்ட் வரி, இருந்தாலும் ஒரு இன்னும் சாக்லேட் களி கேட்போம். oxidation state of Fe in Fe3O4 is Fe3O4 இல் உள்ள Fe இன் ஆக்சிஜனேட்டர் எண். என்ன வந்துச்சு? +3. இது சாய்ஸ்ல இல்லை அப்படின்னா என்ன சூஸ் பண்ணுவீங்க? ரெண்டையும் கம்பைன் பண்ணி எனக்கு ஆன்சர். நீ சாய்ஸ்ல இல்லை, பட் சாய்ஸ்ல இல்லை. சாய்ஸ்ல +2 and +3 இருக்கு. இதோட ஷேப் என்ன? FeO, இன்னொன்னு Fe2O3. இப்போ ஒரே ஆன்சரா சொல்லுங்க. இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன? இது ரைட் யோர்செல்ஃப். எங்க இருக்கீங்க? கம்பைன் தான், சொல்லுங்க. மொத்தம் எத்தனை Fe ஆட்டம் இருக்கு? 3 FeM ஆட்டம் இருக்கு. இதுல எத்தனை சார்ஜ் இருக்கு? +2 சார்ஜ் இருக்கு. இதுலயே +2 சார்ஜ் இருக்கு. பட் n ஃபேக்டரா போட்டீங்கன்னா n × 2, இது +2 சார்ஜ், இதுல +6 சார்ஜ், சரி +4 சார்ஜா? என்ன வச்சு +3? சாரி இது +3, அப்ப இது +6. 8/3 சொன்னல, ஆனா சொல்லலையே. போடுங்க பாப்போம். எப்படி போடுங்க? நார்மல் ஆக்சிஜன் போடுறது அது தப்பு. இங்கதான் சொல்யூஷன்ல நார்மல் தான் கொடுத்துருக்கேன். அதான் பண்ணக்கூடாது. அதுதான் தவறான செயல். ஓகேவா? அது பண்ணக்கூடாது. அது போட்டீங்கன்னா 8/3 தான் வரும். 8/3 தான். அன்பார்ச்சுனேட்டா ரெண்டுமே 8/3 தான். ஆனா இங்க இதுதான் அர்த்தம். ஆக்சுவல் மீனிங் இப்படிதான் போகும். கன்ஃபியூஷன் போட்டாது. சரி, ரைட். Which of the compounds that can exist together? இப்ப நான் கொடுத்துருக்க 2 ஜோடியால ஒண்ணு சேர்ந்து இருக்க முடியும். ஆப்வியஸா யாரால இருக்க முடியும்? ஆக்சிஜன் ஏஜென்ட் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ரெண்டுமே இதுல அப்படி கண்டுபிடிக்க பார்ப்போம்.
மீதியெல்லாம் ஏன் வராது? ம், இது என்ன வருது இந்த பக்கம்? 10க்கு என்ன வருது? +2 வருது. இந்த பக்கம் என்ன வருது? +6 வருது. எது இருக்காதுன்னு கேட்குறேன். இதுவும் +2, இதுவும் +2. வேற ஏதோ என்னரே ஒரு 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 கொஸ்டின் சொன்னீங்கன்னா பெட்டர். நம்ம அடுத்த டாபிக், கடைசி டாபிக் முடிச்சுட்டு முற்றுப்புள்ளி வைப்போம். டைம் என்ன 4 ஆயிடுச்சா? என்ன மாதிரியா இருக்கு? கொஸ்டினே தரலையே. இதெல்லாம் போடுற மாதிரி தான் இருக்கு. ரைட்டு. ஆக்சிஜன் ஸ்டேட் பேலன்ஸ் இம்பேலன்ஸ். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டின் state of chromium in CrO5. Option A -6, option B +12, option C +6, option D +4. யார் சொன்ன +6? இல்லையே, வேற யாரும் பேரலா கேடுச்சு. ரஷ்யா சொன்னீங்க, வேற யாரும் சொல்லலையா? என்ன வருது மனோஜ்? என்ன வருது? என்ன வருது கிருஷ்ணன்? அப்படிங்க தனலட்சுமி அப்படி ரைட். அது போலாமா? அடுத்த கேள்வி அடுத்த செட்ல பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்து போலாம். ரெடி அதிகமா? ஆசிட் ஓகே. பேஸ் எப்படி சார் பண்றது? டக்குன்னு இதை மட்டும் ஷார்ட்டா சொல்லிட்டேன்னா சேம் மெத்தட், ஆனா எனக்கு சின்ன சின்ன சேஞ்ச் இருக்கு. அது சேஞ்சை மட்டும் கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணா போதுமானது. கணக்கு ஐடி வந்தீங்கன்னா என்ன சார் பண்ணணும்? பேலன்சிங் இன் பேஸ் மீடியம், அதாவது பேசிக் மீடியம் ஆர் பேஸ் மீடியம். என்ன சார் பேஸ் மீடியம்? கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரூல் சார். சார் செப்பரேட் பண்ணணும் சார். என்ன சார் பண்ணணும்? ஆக்சிஜன் இது சேம் தானே சார்? சேம். அதுல வர அதே ரூல் தான். ஆக்சிடேஷன் ஆஃப் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப். செகண்ட் என்ன சார் பண்ணணும்? ஆட்டம்ஸை பேலன்ஸ் பண்ணணும். இதுலயுமே அதே ஆட்டம் பேலன்சிங் தான். மூணாவது என்ன சார்? சார்ஜை பேலன்ஸ் பண்ணணும். அதே தான் இங்கேயும் சேம். சார்ஜஸை
பேலன்ஸ் பண்ணணும். எப்படி சார் பேட் பண்ணணும்? என் ஃபேக்டரை கண்டுபிடிச்சி எந்த பக்கம் கம்மியா இருக்கோ அந்த பக்கம் அந்த என் ஃபேக்டரை எலக்ட்ரானா கொடுத்துட வேண்டியதான். நாலாவது என்ன சார்? ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும் சார். ஓகே சார். ஆனால் ஆக்சிஜன் பேலன்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பக்கம் ஆக்சிஜன் இருக்கு, பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பக்கம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் சைட்ல ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட் H2O மோலிக் ஆக்சிஜன் ரிச் சைடு தான் நீங்க பண்ணணும். இதுதான் ஒரே ஒரு சேஞ்ச் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் ஒரு 5 ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா இந்த பக்கமே தான் நம்ம என்ன பண்ணோம்? 5 வாட்டரை போடணும். 5 வாட்டர் இந்த பக்கம் தான் போடணும். காரணம் இருக்கு, சொல்றேன். நாலாவது கவனிக்கணும், ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணணும். ஹைட்ரஜனை நம்ம என்ன பண்ணோம்? பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னு இப்ப புரிஞ்சிடும். இந்த பக்கம் 5 ஆக்சிஜன் இருந்துச்சு, 5 வாட்டர் சேர்த்தேன். அப்ப இதுல எத்தனை வருது? 10 ஹைட்ரஜன் வரும். இந்த பக்கம் 10 ஹைட்ரஜன்னா ஆப்போசிட் சைடுல என்ன பண்ணணும்னா 10 OH சேர்க்கணும். இதுல 10 O வந்துருதுல, OHல 10 O வந்துருது, 10 ஹைட்ரஜன் வந்தது. ஆல்ரெடி நான் என்ன பண்ணிருக்கேன்? 5 ஆக்சிஜனுக்கு 5 வாட்டர் இந்த பக்கமே சேர்த்தனால 10 வாட்டர் 10 ஆக்சிஜன் கிடைச்சா அந்த 10 ஆக்சிஜன் இப்ப எதோட பேலன்ஸ் ஆயிடுச்சு? 10 OH சேர்க்கறது மூலமா பேலன்ஸ் ஆச்சு. இது ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான். போறப்பன்னு சொல்றேன். இப்ப யார பேலன்ஸ் பண்ணணும்? ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணணும். ஆனா எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? OH போடணும். OH எந்த போடணும்னா ஹைட்ரஜன் இல்லாத சைடு, இந்த சைடு. மணி சொல்றேன், 2 சைடு இருக்கு. இந்த பக்கம் ஆக்சிஜன் இருக்கு, 10 ஆக்சிஜன் இருக்குன்னா 10 வாட்டர் இந்த பக்கமே சேர்க்கணும். 10 வாட்டர் ஆனா 20 ஹைட்ரஜன். இந்த பக்கம் 20 ஹைட்ரஜன் பதிலா பேசிக் மீடியத்துல நடக்கனால 20 OH சேர்க்கிறோம். 20 O ஆச்சு, 20 H ஆச்சு. இந்த பக்கமும் 20 O வந்துருச்சு, 20 H ஆயிடுச்சு. பேலன்ஸ். கடைசி என்ன பண்ணும்? காமனான நம்பரை வச்சு எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணி முடிச்சுக்க வேண்டியதான். ஒன்னு நான் போட்டு காட்டுறேன், லெசன் முடிப்போம். MnO4 பிளஸ் MnO4 மைனஸ் H மைனஸ் பேசிக் மீடியத்தில் நடக்குது அப்படின்னா பேஸ் மீடியத்தில் நடக்குது. என்ன கிடைக்குது சார்? Mn2 கிடைக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா H2 கிடைக்குது. லிசன் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்ம reduction of and then oxidation of பாத்தலே தெரியுது. பெஸ்ட் இவன் தான் ரிடக்ஷன்ல. Mn2 மைனஸ் இந்த பக்கம் என்னவா மாறும்? Mn2 ஆ மாறும். இஃப் யூ டவுட், இது வந்து என்னது? +7, இது வந்து +4. கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். மீது என்னது? I மைனஸ் இந்த பக்கம் என்னவா மாறுது? I2 ஆ மாறுது. கவனியுமா? அடுத்து என்ன சார் பண்ணணும்? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் ஆட்டம் பேலன்ஸ் பண்ணணும். சார் எங்க ஆட்டம் பேலன்ஸ் தான் இருக்கு சார், ஒரு Mn சார் ஒரு Mn சார் பேலன்ஸா இருக்கு சார், அப்படியே எழுதிட்டுமா சார்னா எழுதிக்கலாம். ஆனா இங்க என்ன இருக்கு சார்? ஒரு அயோடின், நீங்க 2 அயோடின் சார். அப்ப என்ன சார் பண்ணணும்னா இந்த இடத்துல 2 அயோடின் போட்டுக்கணும். போட்டா என்ன ஆயிடுது? ஆட்டம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. மூணாவது என்ன சார் பண்ணணும்? சார்ஜை பேலன்ஸ் பண்ணணும். எப்படி சார் பண்றது? ஆனா இது +7, இது +4, சேஞ்ச் 3. எத்தனை Mn இருக்கு? ஒரு Mn. அப்போ n ஃபேக்டர் 3. 3னா 3 எலக்ட்ரான் கொடுக்கணும். எந்த பக்கம் கொடுக்கணும்? டிஃபிஷியன்ட் சைடு குறிக்கணும். அப்போ இந்த பக்கம் எத்தனை வரும்? MnO4 மைனஸ் 3 எலக்ட்ரான். என்ன ஆயிடுச்சு? MnO2 ஆயிடுச்சு. சரி சார், இங்கேயும் அதே இங்க I மைனஸ். இங்க எத்தனை சார் இருக்கு? -1 இருக்கு சார். இங்க என்ன இருக்கு சார்? 0 இருக்கு சார். அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு சார். மொத்தம் எத்தனை அயோடின் சார்? 2 அயோடின் சார். எத்தனை அயோடின் சார்? 2 அயோடின் சார். அப்ப n ஃபேக்டர் 2 சார். இப்ப 2 பேலன்ஸ் பண்ணனும். என்ன சார் பண்ணனும்? டிஃபிஷியன்ட் சைடு ஆட் பண்ணிக்கணும் சார். அப்ப மூணாவது பாயிண்ட் எப்படி போடணும்னா 2I மைனஸ் அண்ட் I2 + 2 எலக்ட்ரான் போட்டா ஓகேவா சார்னா பர்ஃபெக்ட். அடுத்து என்ன பண்ணணும்? ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். இங்க 4 ஆக்சிஜன், இங்க 2 ஆக்சிஜன். அதிகமா இந்த பக்கம் இருக்கு. அப்ப இந்த பக்கமே தான் என்ன பண்ணணும்? எத்தனை இதுல இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் எத்தனை வித்தியாசம் இருக்கு? 2 ஆக்சிஜன். 2 ஆக்சிஜனுக்கு 2 வாட்டர் தான் சேர்க்கணும். ஆனா சேர்க்கிற வாட்டர் எந்த பக்கம் இருக்கணும்? அதிகமா இருக்கக்கூடிய ஆள்ல. MnO4 மைனஸ் +3 டைம் மைனஸ் பிளஸ் எத்தனை வாட்டர்? 2 டைம் H2O. இங்க MnO2. சார் இங்க ஏதாவது? நோ. இது 4th ஸ்டெப்பா சார்? ஓகேவா சார்? இன்னும் வேலை இருக்கு. இது அப்படியே அந்த பக்கம் எழுதி வைக்கிறேன்.
என்னமா இருக்கு பார்த்து சொல்லுங்கம்மா. 2 × 2 gives M1O2 அந்த ஈக்குவேஷன் இங்க எங்க எலக்ட்ரான் சரியா போச்சு. இப்போ அடுத்து என்ன சார் பண்ணணும்? ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணணும் சார். எப்படி சார் பேலன்ஸ் பண்ணணும்? இந்த மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன் சார்? 4 ஹைட்ரஜன் சார். ஆப்போசிட் டைரக்ஷன்ல 4 OH. நாலு O 8 இதுல 2 O 6. எட்டு 4 தான். எங்கம்மா எந்த இடத்துல சொல்றீங்க? MnO2 தான் கொஸ்டின் பேப்பரா? சரியா போச்சா? இங்க எத்தனை வந்துருச்சு? 6 6. அதான் சொன்னேன், இப்படிதான் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ்ல இடத்துல அப்ளை பண்ணுவாங்க. இந்த பக்கம் ஏதாவது மாறி இருக்கா? மாறல. ஓகே சார், ஓகே ஃபைனல். காமனா எலக்ட்ரான் இருந்தா அப்படியே விட்டுருங்க. இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. இந்த பக்கம் 3 அளப்பு இருக்கு, இந்த பக்கம் 2 அளப்பு இருக்குன்னா 6ங்கிற காமன் நம்பர் கிடைக்கும். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்? இந்த வேலையை பண்ண போறேன். சரி, படிக்கணும்னா எவ்வளவு கிடைக்குது? 2 டைம் MnO4 minus 6 டைம் எலக்ட்ரான் plus 4 டைம் H2O 2 டைம் MnO2 8 டைம் OH minus அங்க 3 டைம் இருக்குன்னா 6 டைம் 5 minus which is equal to 6 டைம் I2 which is equal to 6 டைம் எலக்ட்ரான். எந்த பக்கமா? இங்க ரைட். ஆட் பண்ணா என்ன சார் வருது? எலக்ட்ரான் எலக்ட்ரான் கேன்சல் சார். அவ்வளவுதான். 2 MnO4 minus 4 time H2O it gives இன்னொன்னு plus 6I minus it gives 2 MnO2 plus 8 time OH minus 3 time I2. சரியா போச்சு. கவனிங்க, சார்ஜ் பேலன்ஸா இருக்கான்னு பாருங்க. O மைனஸ் இங்க 2 மணி 2 மைனஸ் இங்க ஒரு 12 மைனஸ். அப்ப இங்க கிட்ட என்ன வருது? 14 எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கமும் 14 இருக்கணும். 8 டைம் OH மைனஸ் இருக்கு பிளஸ் எங்க 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 எந்த தடவை சொல்றீங்க? 14 லிட்டர் தானே? -2 இங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். இந்த பக்கமும் 8 எலக்ட்ரான், இந்த பக்கமும் 8 எலக்ட்ரான். இது பேலன்ஸ் ஆச்சுன்னா என்னோட ஈக்குவேஷன் என்னது? கரெக்ட்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கணும். ஸோ ரெடாக்ஸ் கம்ப்ளீட்டட். இன்னும் உட்காந்து பாருங்க, இன்னும் பிஓக்கு பாருங்க, இன்னும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். படிச்சுக்கோங்க. ஷேப்ஸ் நிறைய தெரியணும். ஆக்சிலேட்னா என்ன ஃபார்முலா, சல்ஃபியூரிக் ஆசிட்னா என்ன தெரியணும், பொட்டாசியம் குளோரேட்னா என்ன ஃபார்முலா தெரியணும். ரொம்ப பழசு போகாதீங்க, ஏன்னா சிலபஸ் ரெடியூஸ்னால அதெல்லாம் பார்த்து பேனிக் ஆக வேணாம். 2017 அப்புறம் ஸ்ட்ராங்கா படிங்க. முக்கியமா 2025 24 அந்த ரேஞ்சில் படிச்சா போதும். பட் இருந்தாலும் பிஓக்கு கவனம் செலுத்திக்கங்க. சாப்பிட்டு வந்துருங்க. அந்த தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி மட்டும் பார்த்துட்டு நைட் கிளாஸ் போகலாம். விஷயம் விட்டுறேன்.
இதெல்லாம் உட்காந்து கொஸ்டின் போட்டு பாருங்க. அசிடிக் மீடியம் தான் இது வரைக்கும் நீட்ல கேட்டிருக்கா, பேசிக் மீடியம் கேட்கறானான்னு பாருங்க.